இன்றைக்கி அமீன் குக்ஸில் நல்லா டேஸ்டியான ராகி சாக்கோஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபீஸ்க்கு அமீன் குக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1/2 கப் ராகி மாவு எடுத்துகிட்டு அதில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனை ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ராகி மாவு அப்படியே கெட்டியாகி வரும். இப்போ இந்த டயத்தில் இதில் 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் கோகோ பவுடர், 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்க வாட்டர்லாம் நல்லா எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ டோ கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம சாக்கோஸ் மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக்கிங் ட்ரேவை ஒரு 20 மினிட்ஸ் 180 டிகிரிஸில் பேக் பண்ணி எடுத்தால் செம டேஸ்டியான ராகி சாக்கோஸ் ரெடி. அவன் இல்லைன்னா நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்மளோட ராகியை அதே மாதிரி திரும்ப சாக்கோஸ் மாதிரி தட்டிட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கிட்ஸ்க்கு நல்ல ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டில் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்குகிற சாக்கோஸ் மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அப் டு 2 வீக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாமா?